கல்வியில் தமிழ்நாடு பெற்றுள்ள எழுச்சியை இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் திரும்பி பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கல்வித்துறையில் தமிழக அரசு சார்பில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட 7 திட்டங்களின் பயன்களை எடுத்து கூறும் வகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் மாபெரும் கல்வி எழுச்சி விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் 2025-26 கல்வியாண்டில் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை இருவரும் இணைந்து தொடங்கி வைத்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தினால் +2 முடித்த 75% மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதாக குறிப்பிட்டார். கல்வியில் தமிழகம் பெற்றுள்ள எழுச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம் என மத்திய ஆட்சியாளர்கள் நினைப்பதாகவும் கூறினார். இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நம்மோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்ந்த கல்வி என்பதே தன்னுடைய இலக்கு என்று கூறிய அவர், கல்வியில் தமிழகம் உயர வேண்டும், உயரும் என்றும் தெரிவித்தார். என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்ந்த கல்வி. கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது, தடுக்கப்படக்கூடாது. மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான், நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு, கல்வியிலே உயர்ந்த தமிழ்நாடா மாறும், நிச்சயமாக மாற்றுவோம். தொடர்ந்து பேசிய தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கல்விக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை பாராட்டினார். அடுத்த கல்வியாண்டு முதல் தெலங்கானா மாநிலத்திலும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தப் போவதாகவும் தெரிவித்தார். CM morning breakfast scheme. This is heart touching scheme where the parents are laborer, they are going to work in the early morning, they could not feed their kids to send to school. The Tamil Nadu government is going to take care of those poorest of the poor students. This is very heart touching scheme. I wanted to announce here in this dais, Telangana government is going to implement this scheme in next academic year. I am going to take this inspiration from